வணக்கம் நேயர்களே, கடவுளோர் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கோ, ஸோ அந்த பலன்கள் என்ன நடக்குதோ அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சொத்துக்கள் இல்லை வண்டி வாகனம் ஒரு லோனில் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு இப்போ 2ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல ஒரு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான எல்லா பணமும் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட முயற்சிகள் சின்ன அவமானங்களோ சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். குழந்தைகளை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்போது உங்களுக்கு 6ல் இருக்குங்க. ஸோ 4, 6நாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு நிலமோ ஒரு வண்டி வாகனங்களோ லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்கள் குழந்தைகளோட நடவடிக்கைகளில் சின்ன மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் மனக்கசப்புகளோ ஒரு அவமானங்களோ வருவதற்கான வாய்ப்பு, குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா அபிவிருத்திகள் மறைமுகமான நிறைய ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்களோ அதனால் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்த 5ல் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளோட விஷயம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லி கேட்டு கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரிய மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு ஊக்கமான விஷயங்கள், மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 2ஆம் அதிபதியாக இருந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்ன அவமானங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ குடும்பத்துக்காக வாங்கின கடனுக்காக கொஞ்சம் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 10ல் இருந்து 9ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த வழிகளிலும் ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியோர்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம். மற்றபடி வெளியூர் போகலாங்கிற ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். மனைவி சின்னதாக ஒரு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருந்து 10ல் உள்ள ராகுடைய சாரம் பரிவர்த்தனை ஆகும்போது மறைமுகமான தொழிலுக்கு நிறைய ஹெல்ப்பு. ஸோ அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது. ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். மற்றபடி பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு புதன் 4ஆம் அதிபதியாக 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ வீட்டில் கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீடு பராமரிப்பு வேலைகளுக்காக கொஞ்சம் பேர் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தையோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தது தசாபுத்தி பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள் பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண் திருஷ்டி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். நிறைய பேர் என்னடா சார் கயிறுலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்த கயிறு கட்டியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சில பேர் நிறைய கயிறு கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணாதான் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது கண் திருஷ்டி இருக்கா இல்லையா? கண் திருஷ்டி இருக்குங்க.
ஸோ எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் கண்டிஸ்ட்ரி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ கண்டிஸ்ட்ரினா எப்படி இருக்கும்? ஸோ கண்டிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து கண்டிஸ்ட்ரி. ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமான, எல்லாருமே பாதிக்காது. ஸோ இது வந்து எப்படி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னும் போது, சுகிசிவம் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார், அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஸோ வீடு கட்டிட்டு அப்போது ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஸோ வீடு கட்டி அந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சிலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா, எப்பா எவ்வளோ பெரிய வீடு, என்ன ஒரு வீடு, அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் பேசி தள்ளியிருக்காரு. அது பேசி முடித்து அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடறி படியில் உழுது அடிபட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்டிஸ்டிங்கிறது. ஸோ கண்டிஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பாதிக்கணும்னா, ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும், அதனால் ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம படுத்தி எடுத்துரும். ஸோ இதுதான் கண்டிஸ்ட்ரி பண்ணுறது. நமக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகும்? ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்ட்ரின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. பாதகாதிபதி, ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பாதகாதிபதி 2இல் இருக்கணும். ஸோ 2இல் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்ட்ரிங்கிறது எஃபெக்ட் ஆகும். ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா, இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்ல இவ்வளோ போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்ட்ரிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி 2இல் இருக்கோ, ஸோ அது வந்து இல்லாட்டி 6ஆம் அதிபதி 2இல் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ண. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலாம்? ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண்டிஸ்ட்ரி வரும், பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கிங்க. ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ வெண்கடுகு, கொஞ்சோண்டு குங்குலியம். ஸோ குங்குலியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும், ஒரு கட்டியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது வெண்கடுகு, குங்குலியம், சாம்பிராணி. ஸோ இது வந்து சாம்பிராணியோடைய குவான்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறையா இருக்கலாம். வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க. குங்குலியம் வந்து சும்மா ஒரு பிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும். அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குலியம், வெண்கடுகு, சாம்பிராணி 3மே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேட் ஆஸ்பெக்ட், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு, நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், கண்டிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக போகும். அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஒரு சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம். இல்லைனா செவ்வாய் வெள்ளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான். ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான். என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது, திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குலியம், சாம்பிராணி இதெல்லாம் போட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிஸ்ட்ரி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.